வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 10வது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் புதிய அரசின் கொள்கை பிரகடன உரையை அனுரகுமார் திசாநாயக்க நிகழ்த்த உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் அறிவிப்பு. பொதுத் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 5.65% வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற பெரும் வெற்றியானது ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணை என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கேம் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ள நிலையில் ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என ருஷாட் பதியுதீன் வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். 10வது நாடாளுமன்றத்திற்கு தேர்வான புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு பிரிவு தெரிவிக்கையில், புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளைய தினம் நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என்றும் அவர்கள் தமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 மையங்களை திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் புதிதாக தேர்வான உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பாக 3 நாள் செயலமர்வு நடத்த திட்டமிட்டுள்ளதன்படி 25, 26, 27 ஆகிய திகதிகளில் செயலமர்வு நடைபெறவுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியாகும் நிலையில் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் போது புதிய அரசின் கொள்கை பிரகடன உரையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிகழ்த்தக் உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் இன்று சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறும் நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பில் 33 A பிரிவின் கீழ் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு புதிய கூட்டத்தொடரின் தொடக்கத்திலும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் 6,67,240 வாக்குகள், அதாவது 5.65% வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது முடிவடைந்த பொதுத் தேர்தலுக்காக 1,71,40,354 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்த போதும் 1,18,15,246 வாக்காளர்களை வாக்களித்துள்ளதோடு இது 68.93% பதிவாகியுள்ளது. அதில் 1,11,48,600 செல்லுபடியாகும் வாக்குகளை தவிர்த்து 6,67,240 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் இது 5.65% காணப்படுகிறது. அதே நேரம் அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 1,71,40,354 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்த நிலையில் 1,33,19,616 வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். இது 79.46% காணப்பட்டது. அதில் 1,30,19,316 செல்லுபடியாகும் வாக்குகளை தவிர்த்து 3,00,300 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் இது வெறும் 2.2% காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலோடு பொது தேர்தலை ஒப்பிடும்போது வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் மாற்றமில்லை. ஆனால் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய குறைவு காணப்படுகிறது. அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் 3,300,000 இருந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பொது தேர்தலில் 2 மடங்கால், அதாவது 6,67,240 அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த தேர்தல் வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்றே கூற முடியும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நாமல் ராஜபக்சவை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நாமல் ராஜபக்சவை தேசிய பட்டியல் பிரதிநிதியாக நியமித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது பாராளுமன்ற இருப்பை ஒரு செங்குத்தான குறைப்புக்கு சரி செய்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடந்த 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலை காட்டிலும் தற்போது நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தேசிய பட்டியல் மூலம் ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆசனம் உட்பட 3 ஆசனங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது செல்வாக்கை பலமாக மக்கள் மத்தியில் குறைத்துள்ளதை வெளிப்படையாக காட்டுகின்றது.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான பெரும் வெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணையை வழங்குகின்றது என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்கேம் தெரிவித்தார். சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலதுசாரி கூட்டணியின் தலைவர் என்பதோடு இலங்கையில் முழுமையான தேர்தல் வெற்றியை நோக்கி, அதாவது அநேகமாக அனைத்து தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த விடயம் இலங்கைக்கு என்ன தேவையோ அதனை செய்வதற்கான வலுவான வாக்குறுதியை வழங்குவது மட்டுமல்ல, நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒரு சிறந்த ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளல், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமையில் சிக்கியுள்ளவர்களை அதன் பிடியிலிருந்து மீட்பதற்கான பொருளாதார சீர்திருத்தம், தேசிய நல்லிணக்கம், சிறுபான்மை தமிழர்கள் முஸ்லிம்களுக்கான உரிமைகள், ஊழலுக்கு எதிரான போராட்டம், சுற்றுலாத்துறையில் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குதல் போன்ற பல விடயங்களுக்கு உதவும் என்றும் பதிவிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை கையாளும் விதத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் முன்னிணைத்து செயல்பட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனப்பிரச்சினை குறித்தும் அபிவிருத்தி தொடர்பாகவும் கூடிய கவனம் செலுத்துவதாக மக்களிடம் வாக்கு சேகரித்த போது கூறியிருந்ததோடு, இது தொடர்பில் அரசுடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை மேற்கொள்கின்ற சூழலை உருவாக்குவோம் என்றும் கூறியிருந்தோம். இந்த நிலையில் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதோடு கிராமிய ரீதியாக மக்களின் குறைகளை கேட்டறிந்து கிராமங்களை முன்னேற்றுவதை நோக்கமாக இருக்கும் என்றும், இனப்பிரச்சினை தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதாகவும் கூறினார். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயல்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளேன். ஜனாதிபதி கூறியது போல தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்து காணாமல் போனவர்கள் குறித்து அவர்களின் உறவுகளுக்கு நியாயம் கிடைக்கின்ற வகையில் ஒரு வழிமுறையினை நாங்கள் கையாளுகின்ற ஒரு சூழலை உருவாக்குதல், நிலங்கள் பறிபோகாத ஒரு சூழலை ஏற்படுத்தல், மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ள நிலையில் ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தனது வெற்றியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, வன்னி மாவட்டத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனம் உட்பட 2 ஆசனங்களை பெற்றுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்தில் அதிகூடிய வாக்கினை வன்னி மக்கள் எனக்கு வழங்கியுள்ள நிலையில் மாவட்ட மக்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் வன்னி மாவட்ட மக்களுக்கான பணியை முன்னெடுப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். புத்தளம், அனுராதபுரம், குருநாகல், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் எமது கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருந்தாலும் வெல்ல முடியவில்லை. எனினும் அம்பாறை மாவட்டத்தில் இந்த கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரம் இந்த பொது தேர்தலில் நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியினையும் ஜனாதிபதியின் கட்சியினையும் வெல்ல வைத்திருப்பதன் மூலம் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் கூட இந்த ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்ததன் மூலம் ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே அரசியலில் இருந்து ஓய்வு வருவதாக இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி தெரியப்படுத்தியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது, தனது சேவை கண்டி மக்களுக்கு தேவையில்லை என்பதை பொது தேர்தல் நிரூபித்ததன் காரணமாக அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என்றார். தாம் 3 தசாப்தங்களாக அரசியலில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த வருட பொது தேர்தலில் தாம் புதிய ஜனநாயக முன்னணியில் இருந்து கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு 20,401 வாக்குகளை பெற்றிருந்தேன். தனது அரசியல் பயணத்தில் பல்வேறு நபர்களாலும் ஊடகங்களாலும் தம்மை அவதூறாக பேசப்பட்டு வந்த போதும் அவற்றை பொறுத்து கொண்டு தனது தொகுதி வாக்காளர்களுக்காக அரசியலில் இருந்தேன். இந்த நிலையில் தற்போது இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியோடு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார்.